நல்ல மியூசிக் டேரக்டர் வந்து அந்த பிளேஸ்மெண்ட்லாம் இருக்கும். அது பீத்தாவான் மொசாட்லேருந்து இன்ன வரைக்குமே இருக்குது. நல்ல மியூசிக் டேரக்டர் நீங்கள் கம்போஸ் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே அந்த பிளேஸ்மெண்ட் இருக்குது. இந்த பிளேஸ்மெண்ட்டு சொன்னால் தான் ஒரு சாங்கோட அவங்க சோல்னு சொல்ல முடியும். ஏதோ பார்த்து நான் பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன், அடிக்கிறேன், காசு வாங்குறேன், சம்பளம் வாங்குறேன்னா அதை எப்படி? அது ஒரு வியாபாரம் மாதிரி தானே. இப்போ இங்கே மியூசிக்கு ஒரு வியாபாரமாக தானே ஆகிப்போச்சு. படங்கள் எல்லாமே ஒரு வியாபாரம் ஆகிப்போச்சு. நிறைய படம் எடுக்கிறாங்க, படமே ஓட மாட்டேங்குது. ஏன்னா உலக சினிமா ஒரு செல்லுக்குள்ளே வந்துட்டு கிட்டத்தட்ட 82 கருவி பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து ஒரு செல்லு பண்ணுது. எல்லாருமே அதை வந்து செல்லுக்குள்ளே வந்துட்டோம். அப்போ அவன் தட்டினானா உலக சினிமா பார்க்குறான். அதில் உலகத்தில் இது பெஸ்ட்டு விஷயமெல்லாம் பார்க்குறான். அப்போ நீங்கள் அதை தாண்டி பண்ணால் தானே அவன் கேட்க போகிறான். இப்போ நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். மக்களை இனிமேலாம் ஏமாற்றலாம் முடியாது. ஒரு கொஞ்ச காலத்துக்கு ஏதோ போட்டு ஆகாசுக்கு ஆகா வழி வேலை பார்க்கலாம். ஆனால் மக்கள் தெளிவு ஆக ஆக வந்து நல்ல மியூசிக் கேட்க ஆரம்பிப்பாங்க. பரணி இல்லாட்டினாலும் கேட்க ஆரம்பிப்பாங்க. பரணி தான் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணணும் கிடையாது. வேறு யாரோ ஒன்று கூட வந்து ஃபில் பண்ணலாம். வரும் நல்ல மியூசிக்கு அப்படிங்கிறது என்னோட ஆணித்தரமான நம்பிக்கை.